இந்த வீடியோவில் மங்காத்தா ரீரிலீஸ் ட்ரெய்லர்லேருந்து ஒரு ஸ்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஃபோட்டோஷாப்பில் த்ரெஷ்ஹோல்ட் எஃபெக்ட் வச்சு எப்படி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். 100 days 100 போஸ்டர் டிசைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டியூட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். மங்காத்தா ட்ரெய்லர்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். முதல்ல ரைட் கிளிக், கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிப்போம். அப்போ நம்ம ஃப்யூச்சரில் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபில்டர் மெனு, நாய்ஸ், ஆட் நாய்ஸ். கொஞ்சம் கிரெயின்ஸாக இருந்தால் நம்ம கொடுக்க போகிற எஃபெக்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இதை தேவைக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் 10% வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த செட்டிங்கும் தனியாகவே இங்கே ஆட் ஆகிடும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால. இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா திரும்ப நம்ம எடிட் பண்ணிக்கலாம். லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் த்ரெஷ்ஹோல்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எனக்கு ஃபீச்சர்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். அகைன் இது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுக்கறதுனால தேவைப்படும் போது எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இது ஒரு குரூப் ஆகிடுச்சு. ரைட் கிளிக், டூப்ளிகேட் குரூப், கலர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இதை நம்ம ட்ராப் டவுன் பண்ணுறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கிரேடியன்ட் மேப். ஸோ கிரேடியன்ட் மேப்பில் கலர் ரேஞ்சை ரெட் கலருக்கு மாற்றிடுறேன். பிளாக்காக இருக்கிறத, ஒயிட்டாக இருக்கிறத நம்ம அப்படியே வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் மோட் மல்டிப்ளைன்னு மாற்றுறோம். இப்போது இந்த த்ரெஷ்ஹோல்டை டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த த்ரெஷ்ஹோல்ட் நமக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ இதை ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை பண்ண ரெட் கலர் ஏற்கனவே இருக்க பிளாக் கலரோட பிளெண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல எஃபெக்டோடு தெரியுது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஃபோல்டரை திரும்ப நம்ம ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் குரூப் கொடுக்குறோம். இந்த முறை கலர் 2. ஓகே, இப்போது நம்ம கலர் மாற்றும் போது முதல்ல நார்மல் மோட் வச்சுக்கலாம். நார்மல். ஏற்கனவே நம்ம கிரேடியன்ட் மேப் அப்ளை பண்ணியிருந்தோம், அதை டூப்ளிகேட் பண்ணதுனால அகைன் இங்கேயும் வந்திருக்கு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். டேரெக்டாக எடிட் பண்ணிடலாம். ஒரு ப்ளூ கலர் டோன் கொடுப்போம். ஓகே ஓகே, இப்போ இந்த ஒட்டுமொத்த ஃபோல்டரையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோட் டார்க்கர் கலர்னு மாற்றுறோம். இப்போ த்ரெஷ்ஹோல்டை டபுள் கிளிக் பண்ணுறோம். மூவ் பண்ண ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது நமக்கு அழகாக பிளெண்ட் ஆகிட்டு இப்போ டபுள் கலர் நமக்கு கிரெயின்ஸோடு வருது. ஃபில் கலர் கொடுக்கலாம், சாலிட் கலர். ஓகே, இதை மல்டிப்ளை கொடுக்குறேன். இப்போது இதில் முக்கியமான விஷயம், நம்ம இதில் எதை வேணால் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ண சாலிட் கலர் எடிட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போது குரூப் 1ல் நம்ம பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண இமேஜில் நாய்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நாய்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ரேஞ்ச் மாதிரி கிடைக்குது. அதே போல் நம்ம த்ரெஷ்ஹோல்டையும் தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பிளாக் கம்மியாக இருக்கணும், ரெட் எனக்கு நிறையா வேணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் கலர் 1ல் நம்ம கொடுத்த ஃபீச்சர்ஸ் வேல்யூஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாய்ஸ் அதிகரித்தோம்னா அங்கே கொஞ்சம் பிளெண்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக வருது. ஸோ நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அகெயின்
ப்ளூ கலரில் த்ரெஷ்ஹோல்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நாய்ஸ். ஓகே, இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா நம்ம கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். கிரேடியன்ட் மேப் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரையும் நம்ம எதில் தேவைப்படுதோ அதில் மாற்றிக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒரு பிகினராக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இருக்கீங்கன்னா செஞ்சு பார்க்குறதுக்கு இது ஒரு எளிமையான போஸ்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. நிச்சயமாக நான் பதில் அளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.